ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஜெயா டிவிக்கு மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளை வச்சு ஒரு சாம்பார், கொள்ளு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. எல்லாரும் இலைக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அது கொள்ளுக்கு நிறைய கொள்ளு பொடி சாப்பிட்ருப்போம். கொள்ளில் இட்லி பண்ணுவாங்க சில பேர் ரசம், சில பேர் சாம்பார் பண்ணுவாங்களே. நம்ம சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு சாம்பார் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. கொள்ளு சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1/2 கப், சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1/4 கப், கொள்ளு 1 கப், துருவிய தேங்காய் 1/4 கப், கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, புளிக்கரைசல் 1/2 கப். கொள்ளு சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு கொள்ளு ஊற வைக்கல அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், உடனே பண்ணிடலாம். இதுக்கு 1 கப்பு கொள்ளு எடுத்துக்கோங்க. இந்த கொள்ளை வெறும் வால்னியில் லைட்டாக வறுத்துக்கணும். அந்த வாசனைன்னு தெரியாது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது கூடவே என்ன பண்ணலான்னா, ஒரு 1/4 கப்புக்கு துவரம்பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு கொள்ளுக்கு ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு, அதையும் இதே மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. அந்த துவரம்பருப்பு வறுபடுறது உங்களுக்கு வாசனை நல்லா தெரியும். இந்த கொள்ளுக்கே ஒரு பழமொழியே இருக்குல்ல, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கொழுத்து போயிருந்தால் இந்த கொள்ளு சாப்பிட்டா இளைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொள்ளு வறுபடுறதுன்னு தெரியுது பாருங்கள், நல்லா வெடிக்கிறதுன்னு. ரொம்ப இளைச்சிருந்தா எள்ளு நிறையா சாப்பிட சொல்லுவாங்க, அப்போ கொஞ்சம் குண்டாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே நல்லா பொடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். உடனே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உடனே பண்ணி பார்த்துடலாம் இந்த சாம்பார் எப்படி இருக்குங்கிறத. தேங்காய் ஒரு 1/4 கப்புக்கு சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூடு, அதாவது அந்த தேங்காயோட பச்சை வாசனை போனால் போதும் நமக்கு. பாருங்க, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு துவரம்பருப்பை வறுத்துட்டு அதோட தேங்காயும் லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வச்சாச்சு. ஸோ அரைச்ச விழுது நமக்கு இங்கே ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பேனில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருது. கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். காய்கறி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம இல்லை ஏதாவது ஒரு காய்கறி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இல்லை கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு நீங்கள் ரசம் பண்ணலான்னு சொன்னேன். அதே மாதிரி கொள்ளில் இட்லி பொடி, நம்ம நார்மலாக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்ப்போம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பருப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கொள்ளு சேர்த்துக்கலாம். இல்லை அந்த பருப்போடையே நீங்கள் கொள்ளும் சேர்த்து பண்ணலாம். சும்மா ஜஸ்ட் உடம்புல சேரத்துக்காக அந்த மாதிரியும் பண்ணலாம். அது மாதிரி கொள்ளில் சாதமும் நம்ம பண்ணலாம். நார்மலாக நம்ம ஒரு வெஜிடபிள் ரைஸ்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அதே டேஸ்ட்லேயே பண்ணலாம். நல்லா நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ அந்த கொள்ளை நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அந்த தண்ணியை தனியாக எடுத்துருங்க. அந்த தண்ணியை சூப்பாக நம்ம குடிச்சிடலாம். இந்த கொள்ளு வேக வச்சது தனியாக வச்சுருப்பீங்க, நம்ம பச்சை பயிர் சாதம்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கொள்ளில் நீங்கள் காய்கறிலாம் போட்டு அப்படியே ரைஸ் பண்ணலாம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதை சாம்பார் சாதமாகவும் பண்ணலாம், நம்ம பச்சை பயிர் போட்டு சாம்பார் சாதம் மாதிரியும் பண்ணலாம், அது பிரியாணி ஸ்டைலையும் பண்ணலாம். அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம், எந்த காம்பினேஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுது. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம்.
இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, புளிக்கரைசல் சேர்த்துருவோம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போக ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். அதே மாதிரி கொள்ளுல சுண்டலும் பண்ணலாம். இந்த புளிக்கரைசல் வந்து ஒரு கொதிக்கட்டும். நான் சொன்ன மாதிரி முதல் நாளே ஊற வச்சுட்டு குக்கரில் நல்லா ஒரு டம்ளரோ 2 டம்ளரோ தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா அந்த தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க. அதில் ரசம் பண்ணலாம். அப்படி இல்லை, நம்ம ரசத்துக்கு வந்து அந்த பருப்பு ஜலம்னு மட்டும் தண்ணி மட்டும் தானே விடுவோம். ஸோ அதில் நீங்கள் ரசமாகவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பருப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து சுண்டலாக கூட நீங்கள் வதக்கிக்கலாம். ஜஸ்ட்டு தாளிச்சிட்டு வரமிளகா போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த வேக வச்ச கொள்ளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் மேலே போட்டு இறக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த காஃபி டீலாம் குடிக்கிற சமயத்தில் வந்து இதை வந்து ஒரு ஸ்நாக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும், நம்ம ப்ரோட்டீனாக இருக்கணும், இந்த உடம்பெல்லாம் இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கொள்ளை இந்த மாதிரி விதத்தில் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இது விருப்பப்படுறவங்க சாப்பிட்லாம். இப்போ வந்து புளிக்கரைசல் நல்லா கொதிச்சிடுது. நம்ம வந்து கொள்ளு வறுத்தோம், அப்புறம் தோரம்பருப்பு வறுத்தோம், அது கூட தேங்காயும் லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்ச விழுதை இப்போ சேர்த்துடலாம். இந்த கொள்ளு சாம்பார் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போதே வந்து டக்குன்னு பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு முடிஞ்சிடும். அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டோம். இது கூடவே வந்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜார் எல்லாமே அந்த தண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே விட்டுடலாம். இன்னும் உப்பு போடலை. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல சுட சாதத்தில் எப்பயுமே சொல்கிறது தான், நல்ல சுட சாதத்தில் அப்படி நெய்யை விட்டுட்டு இந்த சாம்பாரையும் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு ஒரே ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு கொள்ளு சாம்பார், அவ்வளோதான். இது தோசைக்கும் நல்லாயிருக்கும். தோசைக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம அரைச்ச விழுதும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துடுது. இதுக்கு மேலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். நீங்கள் வந்து நார்மலாக இந்த கொள்ளு வந்து நம்ம தொகையல் கூட பண்ணுவோம். நார்மலாக தேங்காய் தொகையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பெருங்காயம் வரமிளகாயை வறுத்துட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பையும் வறுத்துட்டு இந்த கொள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்தும் வந்து நல்ல உடம்புக்கு நல்லது தான். அதனால் கொள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் புளி தேங்காய் வச்சு அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் உடம்பெல்லாம் சரியில்லை அப்படின்னா இந்த கஞ்சிலாம் வச்சு குடிப்போம் இல்லையா, அப்போ அது கூட சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைன்னா நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த தொகையிலையும் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இப்படியும் வந்து நம்ம கொள்ளு தொகையில் அரைக்கலாம். சில பேர் வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு கூட அரைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வதக்கும் போதே வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு, பூண்டு வெங்காயம் பிடிக்கும், அந்த வாசனைலாம் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பருப்பெல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே, வரமிளகா பெருங்காயம்லாம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிட்டு அது கூட வச்சு தக்காளியை சேர்த்து கூட அரைக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கொள்ளு சாப்பிட்ணும், கண்டிப்பாக நம்ம டெய்லி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் வேணாம். ஏன்னா கொள்ளு வந்து சூடு தான், அதனால் தினமும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லை 2 நாள் 4 நாள் உங்களுக்கு விருப்பப்பட்ட டைமுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து நம்மளுடைய சாம்பார் வந்து ரெடி, கொள்ளு சாம்பார். அதை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடுவோம். நாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல காரக்கறி, அதாவது உருளைக்கிழங்கு கறி இல்லைன்னா சேனைக்கிழங்கு இல்லை சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி நல்ல காரக்கறியோடையோ இல்லை சிப்ஸு வடாமோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
கொள்ளில் வந்து நம்ம பருப்பு பொடி கூட பண்ணலாம். நார்மலாக தோரம்பருப்பு போட்டு பருப்பு பொடி பண்ணுவோம் இல்லையா, வெறும் அது தோரம்பருப்பை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கொள்ளு சேர்த்துட்டு, கொள்ளு அதுக்கு வந்து கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொள்ளு, பூண்டு, அப்புறம் வரமிளகா, பெருங்காயம் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொள்ளு பருப்பு பொடியும் பண்ணலாம். இட்லி பொடியோடையும் நம்ம வந்து கொள்ளு சேர்த்துக்கலாம். எதெல்லாம் சேர்த்துக்க முடியுமோ நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி எந்த காய்கறி வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி புளிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து விடலாம். நம்ம வந்து பருப்பை வேக வச்சு போடலை, அரைச்சி தான் போட்டிருக்கோமா, ஸோ உங்களுக்கு திக்காயிடும். அதனால் நீங்கள் தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஆறுனப்போ கொஞ்சம் கெட்டிமாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வெந்நீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளு சாம்பார் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கொள்ளு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு அதை நல்லா வறுத்துட்டு அது கூடவே வந்து தேங்காயும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து அரைச்சி விழுதாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சம் வெந்தயமும் போட்டுட்டு அதோடவே வந்து சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடியும் போட்டுருங்க, கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வரணும். அது கூட தேவையான அளவு சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். புளிக்கரைசல் நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு கொதி விடுங்க. உப்பையும் அது கூட சேர்த்து போட்டுருங்க. நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா மேலாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய கொள்ளு சாம்பார் ரெடி. கண்டிப்பாக இந்த கொள்ளு சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும்.